ஸோ இந்த கிளாஸ்ல வந்து கோட்டைல் டீவியேஷன் பார்க்கலாம். ஓகே, மெஷர் ஆஃப் வேரியேஷன், அதாவது ஃபோர்த் நீட்ல மெஷர் ஆஃப் டிஸ்பரேஷன் அண்ட் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஸோ வேரியேஷன் இந்த டேட்டா. ஓகே, டிஸ்பரேஷன் இஸ் நத்திங் பட் வேரியேஷன் இந்த டேட்டாவில் உள்ள வேரியேஷனை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் மெஷர் ஆஃப் டிஸ்பரேஷன். ஓகே, நான் இதில் வந்து there are 4 கான்செப்ட் இருக்குது: ரேஞ்சு, ஸ்டாண்டர்ட் டிவிஷன், கோட்டல் டிவிஷன், மெயின் டிவிஷன். ஸோ ரேஞ்சும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்துருக்கோம், இண்டிவிஜுவல் என்ன, டிஸ்கிரீட் என்ன, கண்டினியூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ லைக் வைஸ் இப்போ கோட்டல் டிவிஷன். ஸோ வாட் இஸ் கோட்டல் டிவிஷனா? இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்பர் அண்ட் லோவர் கோட்டைல்னு சொல்லுவாங்க. அப்பர் அண்ட் லோவர் கோட்டைல் டிஃப்ரென்ஸ் அண்ட் டிவைட் பை 2. ஸோ அப்பர் அண்ட் லோவர் கோட்டையில் டிவைட் செப்பரேட் பண்ணிட்டு அண்ட் டிவைட் பை 2ன்னு போடணும். ஸோ தட் இஸ் கால் கோட்டல் டிவிஷன். ஸோ அண்ட் ஆல்சோ இது வந்து அப்சல்யூட் மெஷர் அண்ட் ரிலேட்டிவ் மெஷர் ரெண்டு இருக்கு. ஸோ அப்சல்யூட் மெஷர்னா QD ஃபார்முலா அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QDனா அது வந்து ரிலேட்டிவ் மெஷர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன், ஸோ கோட்டல் டிவிஷனா இட் இஸ் பேஸ்ட் ஆன் அப்பர் கோட்டைல் அண்ட் லோவர் கோட்டைல். ஓகே, தட் இஸ் QD equal to formula Q3 minus Q1 by 2. ஓகே, வெறும் Q3 minus Q1 சொன்னாங்கன்னா தட் இஸ் இன்டர் கோட்டைல் ரேஞ்ச் சொல்லுவாங்க. இன்டர் கோட்டைல் ரேஞ்ச், இன்டர் இதை நம்ம டிவைட் பை 2ன்னு போட்டிங்கன்னா அதுதான் கோட்டைல் டிவிஷன். ஓகே, சம்டைம் இன்டர் கோட்டைல் ரேஞ்சுன்னு கேட்டாங்கன்னா, ரேஞ்ச் இன்டர் கோட்டைல் ரேஞ்சுன்னு கேட்டாங்கன்னா Q3 minus Q1 மட்டும் கண்டுபிடிங்க. ஓகே, அதே பை 2ன்னு போட்டிங்கன்னா தட் இஸ் கால்ட் கோட்டைல் டிவிஷன். அதான் QD equal ஃபார்முலா இது இருக்கு. இதுதான் கோட்டைல் டிவிஷன் ஃபார்முலா. ஓகே, ஸோ கோட்டைல் டிவிஷன் பேஸ்ட் ஆன் லோவர் கோட்டைல் அண்ட் அப்பர் கோட்டைல் and it is equal to Q3 minus Q1 by 2 போடணும். And coefficient of கோட்டைல் டிவிஷன் ஃபார்முலா அதே தான், Q3 minus Q1 மேலே போடணும், டவுனில் வந்து Q3 plus Q1 போடணும். ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ Q3 minus Q1 by denominatorல Q3 plus Q1. ஸோ திஸ் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QD. ஸோ இப்போ இதுதான் QD அண்ட் கோட்டைல் டிவிஷன் ஆஃப் QD ஃபார்முலா ரெண்டுமே கொடுத்துட்டேன். பட் நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு: இண்டிவிஜுவல் டேட்டா, டிஸ்கிரீட், கண்டினியூஸ். இப்போ எந்தெந்த இந்த ஃபார்முலா தான் போட போறோம். இப்போ இந்த Q1 Q3 எப்படி கண்டுபிடிக்கணும், இண்டிவிஜுவலாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும், கண்டினியூஸாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும், அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் டேட்டா பார்க்கலாம். இண்டிவிஜுவல் டேட்டா, ஸோ இண்டிவிஜுவல் டேட்டா பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போட போறோம். ஸோ அதில் Q1 ஃபார்முலா எழுதிடுறேன். Q1 ஃபார்முலா வந்துன்னா சைஸ் ஆஃப் n plus 1 by 4th term. This is the formula. ஓகே, டேர்ம்ல ஐட்டம் சொல்லுவாங்க. Q3னா அதே தான், சைஸ் ஆஃப் இந்த n plus 1 by 4th இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட்ல 3 போடணும் இன்ட்டு. ஸோ n plus 1 by 4 போட்டால் அது Q1. ஃப்ரண்ட்ல ஒரு 3 போட்டுட்டு n plus 1 by 4th டேர்ம் போட்டிங்கன்னா தட் இஸ் Q3. ஸோ இதான் ஃபார்முலா. இந்த Q1 Q3 இண்டிவிஜுவல் டேட்டாவோட ஃபார்முலா. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம QD கூட அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த Q1 Q3 ஃபார் இண்டிவிஜுவலுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் கோட்டைல் division and its coefficient for the following data. So 27, okay, 24, 7, 11, 9, 17, 3, 20, 14, 4, 22, 27. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். இந்த மீடியன் கேட்டாலும் கோட்டைல் டிவிஷன் மாதிரி கேட்டாலே நம்ம டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஃபர்ஸ்ட் யூ ரைட் த டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 3 வருது, அடுத்தது 4, அடுத்தது 7, அடுத்து 9, அடுத்து 11, அடுத்தது 14. ஸோ நெக்ஸ்ட் 17, 20, 22, அடுத்தது 24, லாஸ்ட்டில் 27 வருது. ஸோ பாருங்க, அந்த குறுக்கிற டேட்டா மாறி மாறி கொடுத்துருக்காங்க ஆர்டர். அதில் நீங்கள் சின்ன நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் 3, அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 4, அப்படியே ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை கவுண்ட் பண்ணுங்க, மொத்தம் எத்தனை நம்பர் கவுண்ட் பண்ணி பாருங்க. n ஈக்குவல் கவுண்ட் பண்ணி பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டேட்டாஸ் இருக்கு. ஓகே, இதான் என்னோட வேல்யூ. ஸோ அந்த நம்பர் ஆஃப் டேட்டா தான் n வேல்யூ. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா போகிறேன், Q1 கண்டுபிடிக்க போகிறேன். இது இண்டிவிஜுவல் டேட்டா ஃபார்முலா. Q1 ஈக்குவல் டு சைஸ்
size of n plus 1 by 4th term. இதே மீடியன்னா n plus 1 by 2 போடுவோம். இது n plus 1 by 4. ஓகே term. ஸோ இப்போ n வந்து 11. ஸோ size of இப்போ நான் பாருங்க அந்த 11 plus 1 வரும். 11 plus 1 12. அந்த 12 4 டிவைட் பண்ணா 3. ஸோ ஸோ தேர்டு term என்ன சொல்ல வரும் புரியுதா? அதாவது n வந்து 11 plus 1 by 4. ஸோ 11 plus 1 12 by 4. 12 by 4 3. நான் டேரெக்டாக தேர்ட் நம்பர் போட்டிருக்கேன். இப்போ அந்த நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கலாம் நம்பர் அசைனிங் ஆர்டரில் அதில் தேர்ட் நம்பர் என்ன பாருங்க 1 2 3. தேர்ட் நம்பர் என்ன வருது 7. ஓகே ஸோ தேர்ட் நம்பர் இஸ் 7. ஸோ அப்போ Q1 ஓட வேல்யூ வந்து 7. ஓகே ஸோ நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ n plus 1 by 4th டைம் அதான் ஃபார்முலா. ஸோ n வந்து 11 11 plus 1 12. அந்த 12 4ஆல் டிவைட் பண்ண வரணும் 12 by 4 3 வருது தேர்டு. ஸோ 3 ஆன்சர் கிடையாது. கொடுத்துருக்க நம்பர்ல மூணாவது நம்பர் தேர்ட் நம்பர் என்ன பாருங்க 1 2 3. அந்த தேர்ட் நம்பர் 7. அந்த 7 தான் Q1 வேல்யூ. ஓகே ஸோ லைக் வைஸ் Q3 கண்டுபிடிக்கணும். Q3னா சைஸ் ஆஃப் அதே ஃபார்முலா தான் பக்கத்தில் 3 வரும். 3 இன்ட்டு n plus 1 by 4th term. அதாவது ஆல்ரெடி நம்ம n plus 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூ n plus 1 by 4 3 வருதா வர 3 கூட நம்ம ஃப்ரண்ட்ல ஒரு 3 போட்டிருக்கோம். அந்த 3 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அங்கே என்ன தேர்ட் டேர்ம் அந்த தேர்ட் 3 அது கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணால் 9 வருது. அப்போ சைஸ் ஆஃப் 9th டேர்ம் சைஸ் ஆஃப் 3 இன்ட்டு நம்ம ஆல்ரெடி இந்த n plus 1 பையோட வேல்யூ 3. அந்த 3 இந்த ஃப்ரண்ட்ல போட்ட 3. ஸோ ஓகே அதை நான் வச்சுக்கோங்க. என்ன வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் அது கூட 3 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை 3 3 ஆர் 9. ஸோ 9th நம்பர். ஸோ கொடுக்குற டேட்டால 9th நம்பர் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9. 9th நம்பர் என்ன வருது 22. ஸோ அதுதான் வந்து 22. அதுதான் வந்து Q3. அதான் அப்பர் கோட்டைல். ஸோ Q1னா லோவர் கோட்டைன்னு சொல்லுவாங்க. Q3னா அப்பர் கோட்டைல். ஓகே லோவர்னா Q1 அப்பர்னா Q3. ஸோ Q1 வேல்யூ 7 Q3 வேல்யூ 22 கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இண்டிவிஜுவல் டேட்டா எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஸோ நவ் QDயோட ஃபார்முலா படித்தோம். QD ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன படித்தோம் Q3 minus Q1 by 2. இப்போ தான் சம்ம ஆரம்பிக்கிறோமே. Q3 வேல்யூ என்னது 22 மேலே போட்டிருக்கும் பாருங்க. Q1 வந்து 7 by 2. ஸோ ரெண்டுத்தையுமே சப்ராக்ட் பண்ணி by 2 போடுங்க. சப்ராக்ட் பண்ண என்ன வருதுன்னா 15 வருது. by 2 டிவைட் பண்ணா 7.5 வருது. இதுதான் வந்து QD வேல்யூ. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QD. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QDனா ஃபார்முலா மேலே வந்து சப்ராக்ட் பண்ணணும், கீழே வந்து ஆட் பண்ணணும். டினாமினேட்டர் ஆட் பண்ணணும். அதாவது 22 minus 7 டவுன்ல 22 plus 7 சப்ராக்ட் பண்ணா 15 ஆட் பண்ணா 29 வருது. ஸோ டிவைட் பண்ணா 0 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ 0.52 வருது. ஸோ டிவைட் பண்ணி பாருங்க 15.25 செக் பண்ணி பார்க்குறேன். 15 டிவைடட் பை 29. ஸோ 0.517 வருது. 0.517 அது ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா தேர்ட் நம்பர் 5க்கு மேலே இருந்தால் செகண்ட் நம்பர் ஆட் பண்ணால் 5 2. ஸோ 517 போட்டாலும் ஓகே தான், 52 போட்டாலும் ஓகே தான். ஓகே ஸோ இந்த மாதிரி தான் இண்டிவிஜுவல் டேட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரலாக QD ஃபார்முலா Q3 minus Q1 by 2. கோஎஃபிஷியன்ட் வந்து Q3 அதே டவுனில் Q3 plus Q1. இது ரெண்டு ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ Q1 minus Q1 Q3 minus Q1 by 2 அதான் QD கோஎஃபிஷியன்ட் இது. இதில் இந்த Q1 Q3 எப்படி கண்டுபிடிக்கணும்? இண்டிவிஜுவல் டேட்டானா இந்த ஃபார்முலா n plus 1 by 4 அப்படியே இன்ட்டு 3 போட்டிங்கன்னா அது Q3 ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் Q1. ஸோ n வந்து எத்தனை டேட்டா ஃபர்ஸ்ட் அசைனிங் ஆல் எழுதிக்கோங்க. டேட்டா n எத்தனைனா 11 plus 1 12 வருது. 12 by 4 3. ஸோ தேர்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் தேர்ட் நம்பர் என்ன வருது அசைனிங் ஆல் 7. அடுத்து அந்த 3 கூட 3 மல்டிப்ளை பண்ணா 9. 9th நம்பர் 22. அதான் Q3. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இண்டிவிஜுவல் டேட்டா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கிரீட். அடுத்த டிஸ்கிரீட் டேட்டானா எப்படி போகணும்? டிஸ்கிரீட் டேட்டா ஸோ டிஸ்கிரீட் சீரீஸ் அதுக்கு Q1ஓட ஃபார்முலானா அதே ஃபார்முலா தான் சைஸ் ஆஃப். ஆனால் n போகிறதுல நம்ம கேபிட்டல் n plus 1 by 4th term போகணும். 4th term. ஸோ அதே Q3னா அதே தான் ஃப்ரண்ட்ல 3 போட போகிறோம். சைஸ் ஆஃப் 3 இன்ட்டு n plus 1 by 4th term. ஓகே ஸோ Q1 வேல்யூ Q3 வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் சைஸ் ஆஃப் கேபிட்டல் n plus 1 by 4th term அப்படியே கேபிட்டல் n plus 1 by 4th term ஓட 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது Q3 வேல்யூ. ஸோ இப்போ இது ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ கோட்டில் டிவிஷன் சம்டைம் கேட்பாங்க. இந்த மோஸ்ட்லி ஸ்டாண்ட் டிவிஷன் தான் கேட்குறாங்க. இந்த கான்செப்ட் ஸ்டாண்ட் டிவிஷன் தான் சம்ஸ் நிறைய கேட்குறாங்க. அண்ட் ரேஞ்ச் 2 மார்க்ல கேட்குறாங்க. ஓகே இதில் பாருங்க கால்குலேட்
கோட்டில் டிவிஷன் அண்ட் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட். அதுதான் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் போகிறோம். கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா படிச்சானா இது இது வந்து டிஸ்கிரீட் டேட்டா, அதாவது XF கொடுப்பாங்க. XF கொடுத்தா டிஸ்கிரீட் 4, 6, 8, 10, 12, 14, 16. ஸோ 2, 1, 3, 6, 4, 3, 1. ஸோ இப்போ அந்த எக்ஸ் வேல்யூ, ஸோ அவங்க கொடுக்குற வேலையை அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸ் அண்டு இது வந்து டிஸ்கிரீட் டேட்டா, அந்த XF அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் வேல்யூ எக்ஸ் வேல்யூ என்னது 4, 6, 8, 10, 12, 14, 16. frequency 2, 1, 3, 6, 4, 3, 1. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் அந்த என் கண்டுபிடிங்க. அதாவது ஃப்ரீக்வன்சி கேபிட்டல் என்னாலே ஃப்ரீக்வன்சி டோட்டல். ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 வருது. ஆட் பண்ணி பாருங்க. 6, 12, 16, 20 வருது. ரைட். மீடியன் குவார்டர் டிவிஷன்லாம் கேட்டாலே நம்ம CF மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் வச்சுக்கோங்க. மீடியன் கேட்டாலும் குவார்டர் டிவிஷன் கேட்டாலும், அதாவது அது இண்டிவிஜுவலாக இருந்தால் நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டு அந்த ஃபார்முலா n+1 எப்படி போட்டோம் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரீட் கண்டினியூஸாக இருந்ததுன்னா, டிஸ்கிரீட்டும் வந்தாலும் கண்டினியூஸ் வந்தாலும் வெறும் CF மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 2 அப்படியே போடுங்க. ஃப்ரீக்வன்சி இந்த 2. அடுத்து இந்த 2வையும் இந்த 1ஐயும் ஆட் பண்ணால் 3. 3 ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ணுற புரியல. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2, அதுக்கடுத்து இந்த 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணுங்க 3. 3யும் இந்த 3 ஆட் பண்ணால் 6. 6ஐயும் அந்த 6ஐயும் ஆட் பண்ணால் 12. இந்த 12ஐயும் இந்த 4ஐயும் ஆட் பண்ணால் 16. 16 இந்த 3 ஆட் பண்ணால் 19. 19 இந்த 1 ஆட் பண்ணால் 20. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் 2 அப்படியே போட்டுட்டு அப்படியே கிராஸ்ல ஆட் பண்ணிட்டே வரணும். வேற பாட்டு நான் வச்சுக்கோங்க. இப்போ அந்த லாஸ்ட் இருக்க நம்பரும் இந்த n வேல்யூ சேமா இருக்கும். சேமா இருந்தால் ரைட்டாக போடுவோம். இதெல்லாம் டோட்டல் பண்ணாதீங்க. CF இதோட முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் Q1 ஃபார்முலா. Q1 என்ன போட்டேன்? சைஸ் ஆஃப் கேபிட்டல் n+1 by 4th term. அதாவது n plus என்னோட வேல்யூ 20. ஸோ 20 plus 1 நான் டேரெக்டாக இங்கே போடுறேன். 20 அது கூட ஒன்று ஆட் பண்ண வரும், 21 வரும். ஸோ 21/4 அதை மட்டும் போடுங்க. அந்த 21/4 என்ன வருது பாருங்க. 5.25 5.25 டேம் அப்படியே எழுதிக்கோங்க. இதில் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இந்த 5.25 CFல எங்கே வருது பாருங்க. CFல ஸோ CFல அந்த 5.25 அதாவது 5 அதை 5 பாயிண்ட் சம்திங் இந்த 2குள்ள 5 இருக்கா இல்லை, 3ல 5 இருக்கா இல்லை, அந்த 5.25 நம்ம கண்டுபிடிச்சோம்ல n+1/னா 21/4 தட் இஸ் 5.25 வருது. ஸோ இந்த நம்பரை தான் எழுதியிருக்கேன். அது CFல எங்கே வருது பார்க்கணும். 2ல இல்லை, 3ல இல்லை, 6குள்ள தான் அந்த 5 இருக்கு. அந்த ரோ அப்படியே மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இது வந்து இண்டிவிஜுவல் டிஸ்கிரீட்னா இந்த X தான் ஆன்சர். அந்த ரோ மார்க் பண்ணி அந்த எக்ஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதான் 8. அந்த 8 தான் Q1. அவ்வளோதான் முடிஞ்சு. இதே கண்டினியூஷனாக இருந்ததுன்னா நம்ம அந்த L+n/4 அந்த ஃபார்முலா வரும். அதில் அப்ளை பண்ணி போகணும். L என்ன F என்ன. இது இது டிஸ்கிரீட்னால அந்த CF எங்க அந்த 5.25 CFல எந்த நம்பர்ல வருது பார்க்கணும். அந்த நம்பருக்கு நேராக எக்ஸ்ல இருக்கோ அதான் ஆன்சர் 8. அதுமாதிரி Q3 அதே மாதிரி தான். ஸோ Q3 equal to size of 3 into n+1/4th term. ஸோ ஃபார்முலா எழுதிக்கோங்க. பட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச அந்த 5.25 இருக்குல்ல, அது கூட 3 மல்டிப்ளை பண்ணுங்க. சைஸ் ஆஃப் நம்ம கண்டுபிடிச்ச அந்த n+1/4 21/4 5 அது கூட இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 15 பாயிண்ட் சம்திங் வருது. 15.75 வருது. செக் பண்ணி பாருங்க. இது எப்படி வருதுன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கேன். அதாவது n+1/4 5.25 அதே நம்பரை இன்ட்டு 3. அதனால திருப்பி n எல்லாம் போடணும் தேவையில்ல. அந்த நம்பரை இன்ட்டு 3 போட்டால் 15 பாயிண்ட் சம்திங் வருது. இப்போ இந்த 15 CFல எங்கே வருது பாருங்க. 15 CFல எங்கே வருது. ஸோ 2ல கிடையாது, 3 கிடையாது, 6 கிடையாது, 12 கிடையாது, 16. ஸோ இந்த 16குள்ள தான் 50. அந்த ரூபா மார்க் பண்ணிக்கோங்க. அதில் கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ, எக்ஸோட வேல்யூ என்னது 12. அந்த 12 தான் Q3. ஸோ Q3 ஈக்குவல் டு 12, Q1 ஈக்குவல் டு 8. அதான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம ஃபார்முலா கொண்டு போகிறோம். நம்ம QD ஃபார்முலா, QD வந்து அதே ஃபார்முலா தான். Q3 minus Q1/2. ஸோ Q3 வந்து 12, Q1 8/2. ஸோ 4/2 that is 2ன்னு வருது. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QD ஈக்குவல் டு நியூமரேட்டரில் Q3 minus Q1 வரும், டினாமினேட்டரில் Q3 plus Q1 வரும். ஸோ அதாவது 12 minus 8 டவுனில் 12 plus 8 மேலே சப்ராக்ட்னா 4 கீழே ஆட் பண்ணால் 20. ஸோ 4/20 4 divided by 20 போட்டிங்கன்னா
0.2 வருது 0.2. ஸோ கோட்டல் டிவிஷனல் வேல்யூ வந்து 2 வருது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோட்டேஷன் வந்து 0.2 வருது. ஸோ இது வந்து டிஸ்கிரீட். ஸோ வெரி ஈஸி. ஸோ சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு கேபிட்டல் என் பிளஸ் அந்த என்னோட வேல்யூ 20 பிளஸ் 1 21/4. இதே மீடியன்னா நம்ம பை டூன்னு போடுவோம். மீடியனும் இதே தான், இப்படியே போடுவோம். n plus 1 பை டூன்னு போடுவோம். அதாவது 21/2 போட்டிங்கன்னா 10.5 வருது. 10 சிஎஃப்ல எங்கே வருது? 12. 12க்கு நேரான 10. அந்த 10 தான் மீடியன் வேல்யூ. ஸோ மீடியன் இதில் கண்டுபிடிச்சிடலாம். அதில் மீடியன் வேல்யூ 10 ஈஸியாக, அதான் ஆன்சர். ஸோ அந்த மீடியனுக்கு மேலே இருக்கிறது தான் Q1, மீடியனுக்கு கீழே இருக்கிறது தான் Q3 வேல்யூ. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து 3 × n plus 1 Q3. அந்த n plus 1/4 நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். 5 அது கூட இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 15.75 வருது. அந்த 15 வந்து சிஎஃப்ல எங்கே வருதுன்னா 2ல இல்லை, 3ல இல்லை, 6ல இல்லை, 12 16க்குள்ள தான் அந்த 15 வருது. அந்த ரோ மார்க் பண்ணி அதில் எக்ஸ் என்ன இருக்கு 12. அதுதான் ஆன்சர் Q3. ஸோ இந்த ரெண்டு வேல்யூட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அதை QD ஃபார்முலா, கோஎஃபிஷியன்ட் QD ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிங்க. ஓகே, இதுதான் டிஸ்கிரீட் குவார்டைல் டிவிஷன். ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸ் பார்க்கலாம். கண்டினியூஸ் டேட்டா வந்து எப்படி போடலாம்? ஓகே, கண்டினியூஸ் டேட்டா. ஸோ கண்டினியூஸ் டேட்டாக்கு Qயோட ஃபார்முலா வந்துன்னா நம்ம மீடியன் ஃபார்முலா படிச்சுன்னா அதுதான் எல் பிளஸ், அங்கே நம்ம n/2 போடுவோம், இங்கே n/4 மைனஸ் அதே ஃபார்முலா தான் by 4 போடணும், f இன்ட்டு சி. Q3 அதே தான் எல் பிளஸ், இந்த n/4க்கு பக்கத்தில் 3 போடணும். ஸோ ரெண்டுமே ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ மீடியன் ஃபார்முலா படிச்சிங்கன்னா எல் பிளஸ் n/2ன்னு போடுவோம்ல, n/2 அங்கே n/4 போடுங்க Q1. ஸோ இந்த n-க்கு பக்கத்தில் இங்கே 1ன்னு வரும், அதனால் அந்த 1 தேவையில்லை. இருந்தாலும் அந்த இடத்துல 3 போட்டிங்கன்னா அது Q3. ஸோ வெறும் n/4 போட்டிங்கன்னா Q1, 3n/4 போட்டால் Q3. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் Q1 Q3க்கு கண்டினியூஸ் டேட்டா ஃபார்முலா. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஒரு கொஸ்டின் எழுதுறேன் இதை பேஸ் பண்ணி. ஸோ நான் டைரெக்டாக அந்த கிளாஸ் எழுதிக்கிறேன். அதாவது கிளாஸ் இன்டர்வல், number of students, frequency 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 22, 38, 46, 35, 20. ஓகே, இது கண்டினியூஸ் இன்டர்வல் டேட்டா. இதுக்கு எப்படி QD கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற கண்டினியூஸ் டேட்டா, டிஸ்கிரீட் டேட்டா எது கொடுத்தாலும் நம்ம CF கண்டுபிடிக்கணும், அதான் மெயின். 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. Frequency 22, 38, 46, 35, 20. ஃபர்ஸ்ட் இந்த n டோட்டல் கண்டுபிடிங்க. இந்த n எல்லாம் அப்படியே ஆட் பண்ணி பாருங்க. ஸோ என்னோட டோட்டல் என்ன வருதுன்னா 161 வருதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 22 plus 38 plus 46 plus 35 plus 20. ஸோ 161 வருது, 161. இப்போ CF வந்து அதை ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படியே போடணும்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படியே போடணும். அடுத்து அப்படியே கிராஸில் இது கூட இதை ஆட் பண்ணால் 60 வருது. இது இந்த 60 கூட 46 ஆட் பண்ணால் 106 வருது. 106 கூட இதை ஆட் பண்ணால் 141 வருதுன்னு நினைக்கிறேன். 141 வருது. 141 20 ஆட் பண்ணால் 161. ஸோ இங்கே இருக்கிற நம்பரும் n சேமாக இருக்குது. அப்போ நம்ம ரைட்டாக தான் போட்டிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, நம்ம CF கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நவ் இப்போ நம்ம Q1 Q3 கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த Qனோட ஃபார்முலா போட்டிருக்கேன். Q1 equal to L plus n/4 minus CF by F into H. ஃபர்ஸ்ட் இந்த n/4 என்ன கண்டுபிடிங்க. n/4 இருக்குல்ல, அதுதான் மெயின். அதை வச்சு தான் அந்த ரோ கண்டுபிடிக்கணும். ஸோ 161/4, 161/4 என்ன வருது பாருங்க, 40.25 வருது. 40.25. ஸோ Q1 ஃபார்முலா எழுதும்போது அதுக்கு முன்னாடி n/4 கண்டுபிடிங்க. மீடியன்னா நம்ம n/2 கண்டுபிடிப்போம். அதை வச்சு தான் அந்த ரோல அந்த n/2 என்ன நம்பரோ CFல எங்கே வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணி அதே மாதிரி தான் அது. n/4 எனக்கு என்ன வருது 40 பாயிண்ட் சம்திங் வருது. அந்த 40 CFல எங்கே வருது பாருங்க, 40 வேல்யூ வந்து CFல எங்கே வருது பாருங்க, 22ல வருதா, இல்லை 60க்குள்ள தான் அந்த 40 வருது. 40.25 வந்து 60ல வருது. அந்த ரோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் L, மிடில் இருக்கிறது F, இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறதா CF. அதே மாதிரி தான், மீடியன் மாதிரி தான். L வந்து 10, மிடில் இருக்கிற F, அந்த 60க்கு மேலே அந்த ரோ மார்க் பண்ணதுக்கு மேலே நம்ம தான் CF. டிஃப்ரென்ஸ் வந்து 10 10ஆக இருக்குது. C வந்து 10. ஸோ நான் அப்ளை பண்ணுறேன். L10,
n by 4 நான் மேலே போட்டிருக்கேன் பாருங்க 40.25 minus CF வந்து என்னது 22 by F வந்து 38 C வந்து எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் 10 இருக்கு அதாவது C யோட வேல்யூ வந்து 10 0 to 10 10 to 20 10 10 தானே இருக்கு டிஃபரன்ஸ் அதான் அந்த டிஃபரன்ஸ் லென்த் ஆஃப் த இன்டர்வல் தான் சொல்லுவோம் வித் ஆஃப் த இன்டர்வல் தட் இஸ் கால்ட் C 10. ஸோ இதை நான் கால்குலேட்டர் எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுங்க இதை, அடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணிட்டு லாஸ்ட்ல ப்ளஸ் 10 அதை தானே பண்ண போகிறேன். ஸோ 40.25 மைனஸ் 22 போட்டிங்கன்னா ஒரு நம்பர் வரும், இன்ட்டு 10 போட்டிங்கன்னா ஒரு நம்பர் வரும், டிவைடட் பை 38 போட்டிங்கன்னா ஒரு நம்பர் வருது லாஸ்ட்டில், அதாவது 4.8 சம்திங் வருது, லாஸ்ட்டில் ப்ளஸ் 10. ஸோ ப்ளஸ் 10 போட்டால் எனக்கு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க 14.802ன்னு வருது. ஸோ இதுதான் Q1. 3 நம்பர் போட்டுக்கிறேன் பாயிண்ட்டுக்கு அடுத்தது 2 நம்பர் போட்டாலும் 14.80 போட்டாலும் ஓகே தான். Q1 திஸ் இஸ் Q1 வேல்யூ. இப்போ நம்ம Q3 கண்டுபிடிக்க போகிறோம். Q3யோட ஃபார்முலா L plus 3n/4 3n/4ன்னு வரும் மைனஸ் CF by F into C. இதில் வந்து நம்ம 3n/4 கண்டுபிடிக்கணும். இந்த 3n/4 சைடில் போடுறேன், அதாவது n/4 நம்மளுக்கு என்ன வந்தது அது கூட இன்ட்டு 3 போடுங்க. நம்ம மேலே போட்டிருக்கோம் பாருங்க n/4 என்ன போட்டிருக்கோம், நான் ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்க n/4னா 40.25, அந்த 40.25 கூட இன்ட்டு 3 போடுங்க, அதுதான் 3n/4. அதாவது 3n/4னா வருதுன்னா 120.75 வருது. ஸோ நம்ம போனதுல n/4 கண்டுபிடிச்சு அந்த நம்பர் CFல எங்க வருது மார்க் பண்ணி அதுல LF ப்ரீவியஸ் வேல்யூ CF அப்படியே போட்டேன். இப்போ Q3 ஃபார்முலால 3n/4 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். 3n/4னா நம்ம n/4 வேல்யூ என்ன இருக்கோ அது கூட 3 மல்டிப்ளை பண்ணா போதும். அந்த 40.120 சம்திங் இப்போ அதான் 3 அந்த வேல்யூ CFல எங்க வருது பாருங்க 120 120 22 எதில் வருதுன்னா 141ல தான் அந்த 120 வரும். அந்த ரோவை மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பியும் இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் L, மிடில் இருக்கிறது F, அந்த 141க்கு மேலே இருக்கிறது தான் CF. அப்படியே அதே மாதிரி தான். ஸோ அப்போ L வந்து 30, 3n/4 நான் போட்டிருக்கேன்ல 120.75, CF வந்து 106, F மிடில் என்ன இருக்கு 35, C அதே 10 தான். ஓகே, ஸோ இதுவும் நம்ம அதே ரூல் படி செகண்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுவோம், சப்ராக்ட் மல்டிப்ளை டிவைட் அடுத்தது ப்ளஸ். ஓகே, ஸோ 120.75 மைனஸ் 106 போட்டால் ஒரு நம்பர் வருது, இன்ட்டு 10 போட்டிங்கன்னா எனக்கு ஒரு நம்பர் வருது ஈக்குவல், அடுத்து டிவைடட் பை 35 போட்டால் ஒரு நம்பர் வருது, லாஸ்ட்டில் ப்ளஸ் 30 போட்டிங்கன்னா 34.214 வருது. நான் 21ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 34.221 வருது. திஸ் இஸ் Q3 வேல்யூ. ஸோ நவ் இப்போ இந்த Q3 Q1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டல் டிவிஷன் பேர் இப்போ தான் சம ஆரம்பிக்குது. நம்ம வெறும் Q1 Q3 நிறைய பேர் நினச்சோம்னா Q1 Q3 சம் முடிஞ்சுன்னு நினச்சிருவாங்க 10 மார்க். அது கிடையாது. நம்ம வந்து கோட்டல் டிவிஷன் தான் கொஸ்டின். கோட்டல் டிவிஷனா ஃபார்முலானது Q3 மைனஸ் Q1 by 2 தான். அந்த Q1 Q3 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். Q1னா n/4 வச்சு நம்ம ரோவை மார்க் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். Q3னா அந்த 3n/4 வச்சு ரோவை மார்க் பண்ணி அதில் LFCF மார்க் பண்ணி ஃபார்முலா போகணும். இது கிளியராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ Q3 வேல்யூ 34.21 மைனஸ் Q1 மேலே இருக்கு பாருங்க 14.80 போட்டாலே போதும் பை 2. ஸோ ரெண்டு சப்ராக்ட் பண்ணிட்டு அப்படியே டிவைட் பை 2 போட்டுருங்க. ஸோ 34.21 மைனஸ் 14.80 ஒரு நம்பர் வருது, டிவைட் பை 2 அப்படியே நான் போட்டுறேன் டிவைட் பை 2. ஸோ 9.705 வருது, அதை 71 போட்டுக்கலாம், 9.71 போட்டுக்கலாம் ரவுண்ட் அப் பண்ணி 71 அது. ஓகே, அதுமாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோட்டல் டிவிஷன் ஈக்குவல் டு ஃபார்முலா மேலே வந்து Q3 மைனஸ் Q1, டினாமினேட்டரில் Q3 plus Q1, that is 34.21 minus 14.80, downல 34 minus 21 minus 14 plus downல plus. so first subtract பண்ணுங்க 34.21 minus 14.80, so பண்ணீங்கன்னா 19.41 வருது. அதே இதில் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 49.01 வருது. ஸோ இப்போ டிவைட் பண்ணுங்கள் 19.14 டிவைடட் பை அந்த நம்பர் இப்போ டவுனில் 49 போட்டிங்கன்னா 0.39 சம்திங் வருது, 0.39. ஸோ தட் இஸ் யுவர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோட்டல் டிவிஷன். ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸ் டேட்டா. ஸோ கோட்டல் டிவிஷன் இண்டிவிஜுவலில் எப்படி Q1 Q3 கண்டுபிடிக்கணும், ஸ்மால் n plus 1/4 அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டு
n எத்தனை டேட்டா ப்ளஸ் ஒன் பை அந்த நம்பர் எத்தனை நம்பர் போட் அந்த நம்பர் தான் அதுதான் Q1 Q3. டிஸ்கிரீட் வந்து சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கண்டினியூஸ்க்கும் சிஎஃப் நம்ம டிஸ்கிரீட்டுக்கு n பிளஸ் ஒன் பை ஃபோர் அந்த கேபிட்டல் n பிளஸ் அந்த நம்பர் எங்க சிஎஃப்ல வருதோ அதுக்கு நேரம் கரஸ்பாண்ட் எக்ஸ் வேல்யூ தான் டிஸ்கிரீட்டுக்கு வேல்யூ. ஸோ கண்டினியூஸ்க்கு தான் அந்த ரோவை மார்க் பண்ணி n பை ஃபோர் என்ன வேல்யூ வருது அதை சிஎஃப்ல மார்க் பண்ணி எல் எஃப் ப்ரிசிடிங் வேல்யூ சிஎஃப் அதை அப்படியே Q1 ஃபார்முலா போடணும். அடுத்து 3n/4 கண்டுபிடிச்சு அது சிஎஃப்ல எங்க இருக்கு அந்த ரூபா மார்க் பண்ணி Q3. ஸோ கண்டினியூஸ் தான் கொஞ்சம் பிக்கா இருக்கும். அந்த Q1 Q3 கண்டுபிடிச்சு QD ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. கோஎஃபிஷியன்ட் QDயும் கண்டுபிடிங்க. இதுதான் வந்து கோட்டல் டிவிஷன். ஸோ கண்டிப்பா கோட்டல் டிவிஷன் பேஸ் பண்ணி போன வாட்டி பார்த்தீங்கன்னா 5 மார்க்ல தியரி கேட்டிருந்தாங்க. டிஃபைன் கோட்டல் டிவிஷன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ஃபார்முலா எழுதி அதில் Q1னா அப்பர் கோட்டைல், லோவர் கோட்டைல், Q3னா அப்பர் கோட்டைல். ஸோ அடுத்த கோஎஃபிஷியன்ட் என்ன அந்த QDனா அப்சல்யூட் மெஷர், இது ரிலேட்டிவ் மெஷர் அப்படியே இதெல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக எழுதி விட்டு அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாலே இது கிவ் ஃபுல் மார்க். ஓகே, ஸோ இதுதான் கோட்டல் டிவிஷன் கான்செப்ட். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மீன் டிவிஷன் வந்து மீன் மீடியன் அதை நல்லா நீங்கள் போட தெரிஞ்சால் மீன் டிவிஷன் போட்டுடலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க மீன் டிவிஷன். ஸோ நாளைக்கு நான் அதை நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் தரவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு யூனிட் நம்பர் 3 பாருங்கள். யூனிட் நம்பர் 3ல மீன் மீடியன் மோட் அது 3 நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் நம்பர் 4ல ரேஞ்சு, ஸ்டாண்டர்ட் டிவிஷன், கோட்டல் டிவிஷன் இது 3 நான் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. மீன் டிவிஷன் அது அப்புறம் சொல்கிறேன். யூனிட் நம்பர் 5ல கார்லேஷன், அடுத்து ரேங்க் கார்லேஷன், அடுத்தது சைஸ்கர் டெஸ்ட் 3 கான்செப்ட். ரேங்க் கார்லேஷன் 2 ரேங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரேங்க் கொடுக்காம வந்திருப்பாங்க. ஸோ அது ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் யூனிட் நம்பர் 2ல வந்து டைப்ஸ் ஆஃப் டயக்ராம், டைப்ஸ் ஆஃப் கிராஃப். ஒரு கிராஃப் வச்சு சொன்னேன். கிராஃப்னா ஹிஸ்டோகிராம், இந்த கிளாஸ் இன்டர்வல் வச்சு போடுறது. அடுத்து அதில் டாட் அப்படியே கையில் ஜாயின் பண்ணிங்கன்னா மிடில் பாயிண்ட்டை ஃப்ரீக்வன்சி கவ், ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஓகே கவுன் அந்த 5 மார்க் யூஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அது போய் பாருங்கள். லெஸ் தென் அண்ட் மோர் தென் கவுன்னு சொல்லிட்டு. அண்ட் லாரன்ஸ் கவ் ஒன்று இருக்குது. அது மோஸ்ட்லி கேட்டதில்லை. நீங்கள் அந்த 4 கிராஃப் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து டயக்ராம், டைப்ஸ் ஆஃப் டயக்ராம் அந்த நோட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுவும் நான் வேணால் டைம் இருக்கும்போது அதில் ப்ராப்ளம் போடுறேன். ஸோ இதுதான் வந்து யூனிட் நம்பர் 4ஓட கான்செப்டில் கோட்டல் டிவிஷன். ஓகே, தேங்க்யூ.